இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் மூமெண்ட் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக டைம் ப்ரிப்போசிஷன்ஸ். பிஃபோர், ஆஃப்டர், பை, டூரிங், ஃப்ரம், டு, ஆன், டில், அன்டில், வித்தின், ஃபார், சின்ஸ், பிட்வீன் இவைகளை நம்ம டயத்தை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த ப்ரிப்போசிஷன்கள் டயத்தோட பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்துக்கு ஐ வேக் அப் பிஃபோர் 5 AM. நான் அதிகாலை 5 மணிக்கு முன் எழுந்திருக்கிறேன். நான் காலையில் 5 மணிக்கு முன்னாடி எழுந்திருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. பிஃபோர் 5 AMனா 5 மணிக்கு முன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பிஃபோரை வந்து டயத்தோட பயன்படுத்தியிருக்கிறோம். ஷீ வில் கம் ஆஃப்டர் 6 o'clock. அவள் 6 மணிக்கு பிறகு வருவாள். இங்கே ஆஃப்டர் வந்து டயத்தோட பயன்படுத்தியிருக்கிறோம். ஆஃப்டர்னா பிறகுன்னு அர்த்தம். ஐ வில் மீட் யூ பை 6 PM. நான் உங்களை 6 மணிக்குள் சந்திப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். பை 6 PM அப்படின்னாக்கா 6 மணிக்குள்னு அர்த்தம். பையை டயத்தோடு நம்ம பயன்படுத்தக்குள்ள அந்த நேரத்துக்குள்ளார அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துக்குள்ளே அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற அர்த்தம். யூ ஆர் நாட் அலவுட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ். அலுவலக நேரங்களில் மொபைல் ஃபோன்களை பயன்படுத்த உங்களுக்கு அனுமதி இல்லை. இங்கே டூரிங் வந்து டயத்தை குறிப்பிடறதுக்கு பயன்படுத்திக்கணும். டூரிங்னா அந்த நேரத்தில், அந்த நேரங்களில் அப்படிங்கிற மாதிரி. ஆஃபீஸ் ஹவர்ஸ், டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ்னால் ஆஃபீஸ் நேரங்களில் நீங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. டூரிங் நைட் டைம் அப்படின்னாக்கா இரவு நேரங்களில், டூரிங் டே டைம் அப்படின்னாக்கா பகல் நேரங்களில், அந்தமாரி அந்த நேரங்களில், அந்த நேரத்தில் இப்படி சொல்கிறதுக்கு. வி ஒர்க் ஃப்ரம் 10 AM to 6 PM. அதாவது ஒரு ஆக்ஷன் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஃப்ரம்மையும், எப்போ முடிவடையுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு 2ஐயும் பயன்படுத்துவோம். நாங்கள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். வி ஒர்க் ஃப்ரம் 10 AM to 6 PM. 2க்கு இன்னொரு உதாரணம். நவ் த டைம் இஸ் 9:45. இப்பொழுது நேரம் 10:15 நிமிடங்கள் இருக்கின்றன. நேரத்தை எக்ஸாக்டாக சொல்லாமல் குத்துமதிப்பாக சொல்கிறதுக்கு இந்த 9:45, 4:45 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அப்பயும் நம்ம 2ஐ பயன்படுத்துவோம். ஹிஸ் பர்த்டே இஸ் ஆன் 3rd June. அவருடைய பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதி. தேதியை குறிப்பிடறதுக்கு அதுக்கும் நம்ம ஆனை பயன்படுத்துவோம். டில், அன்டில் அடுத்தது. ஐ வெயிட்டட் ஃபார் யூ டில் 6 PM எஸ்டர்டே. நேற்று மாலை 6 மணி வரை உங்களுக்காக நான் காத்திருந்தேன். அதாவது டில்லுன்னா அது வரை அப்படிங்கிற அர்த்தம். டில், அன்டில் ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். டில்லுங்கிறது இன்ஃபார்மலான வார்த்தை, அன்டில்ங்கிறது ஃபார்மலான ஒரு வார்த்தை. ஐ வில் கால் பேக் வித்தின் 10 minutes. நான் 10 நிமிடங்களுக்குள் திரும்ப அழைப்பேன். வித்தின்னா அந்த நேரத்திற்குள், வித்தின் 10 minutesனா 10 நிமிடங்களுக்குள் அப்படின்னு. வித்தினை வந்து டயத்தோடு பயன்படுத்தக்குள்ள அந்த டயத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. நான் இங்கு 5 ஆண்டுகளாக வேலை செய்கிறேன். ஃபாரை வந்து எவ்வளோ காலமாக ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த பீரியடு, அந்த காலத்தை குறிப்பிடறதுக்கு ஃபாரை பயன்படுத்துகிறோம். 5 ஆண்டு காலமாக நான் இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. தே ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2019. அவர்கள் 2019ஆம் ஆண்டு முதல் ஆங்கிலம் கற்று வருகின்றனர். அதாவது எப்போ ஒரு ஆக்ஷன் தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சின்ஸை பயன்படுத்துவோம். நீண்டகால ஆக்ஷன்களுக்கு இந்த சின்ஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஆக்ஷன் எப்போ தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதுக்கு சின்ஸ் பயன்படுவது. சின்ஸ் 2019னா 2019ஆம் ஆண்டு முதல் அப்படிங்கிற அர்த்தம். யூ கேன் கன்சல்ட் வித் தி டாக்டர் பிட்வீன் 6 PM அண்ட் 8 PM. மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நீ மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம். அது கன்சல்டிங் டைம்னு போட்டிருப்பாங்க. இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. டாக்டர்ஸ் இதில் கிளினிக் போகக்குள்ள கன்சல்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த டைம் தான் இது. பிட்வீன் 6 PM அண்டு 8 PM. பிட்வீனை பயன்படுத்தக்குள்ள அந்த 2 டயத்துக்கு இடைப்பட்ட நேரம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அப்போ 2 டயத்தை குறிப்பிட்றக்குள்ள 2 டயத்துக்கு மத்தியில் அண்டை தான் பயன்படுத்தணும், டூ பயன்படுத்தக்கூடாது.
between 6 p.m. and 8 p.m. தான் சொல்லணும். between 6 p.m. to 8 p.m. சொல்லக்கூடாது. அடுத்ததுக்கு place prepositions. above, below, behind, beside, between, in, inside, on, in front of, near to, next to, under. இவையெல்லாம் place prepositions. அதாவது இடத்தை குறிப்பிடறதுக்கு இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஜோசப்ஸ் ஹவுஸ் இஸ் above ஜான்ஸ் ஹவுஸ். ஜோசப்பின் வீடு ஜானுடைய வீட்டிற்கு மேலே உள்ளது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதாவது இவங்க வீட்டுக்கு மேலே அவங்க வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது எந்த ஃப்ளோரு என்ன இதுங்கிறது குறிப்பிடல. ஜான்ஸ் ஹவுஸ் இஸ் பிலோ ஜோசப்ஸ் ஹவுஸ். ஜானோட வீடு வந்து ஜோசப்போட வீட்டுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது ஒன்று மேலே இருக்குது, இது கீழே இருக்குங்கிற மாதிரி. எபோனா மேலே, பிலோனா கீழே அப்படிங்கிற அர்த்தம். அதாவது பிளேஸோட பயன்படுத்தப்பட்டிருக்கு எபோவும் பிலோவும் இங்கே. அடுத்ததாக பிஹைண்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டின் பின்னால் எனது நண்பருடைய வீடு உள்ளது. பிஹைண்ட்னா பின்னால் அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் பிளேஸை குறிப்பிடறதுக்கு நம்ம பிஹைண்டை பயன்படுத்துகிறோம். பிஹைண்ட் யுவர் ஹவுஸ், உன்னது வீட்டிற்கு பின்னால் அப்படின்னு. We cannot park any vehicles beside our house. எங்கள் வீட்டின் அருகே எந்த வாகனத்தையும் நிறுத்த முடியாது. அதாவது வீட்டுக்கிட்ட பார்க்கிங்க்கு பிளேஸ் இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். We can't park any vehicle beside our house. எங்கள் வீட்டுக்கு அருகில். பிசைட்னா அருகாமையில், பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி. பிசைட் பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே வாகனத்தையும் நிறுத்த முடியாது அப்படிங்கிறது. பிட்வீன். The pub is located between our house and the airport. அந்த கேளிக்கை விடுதி எங்கள் வீட்டிற்கும் விமான நிலையத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. பிட்வீனை நம்ம டயத்துக்கு பயன்படுத்தணும், அதேமாதிரி பிளேஸு கூட பயன்படுத்தலாம். இங்கேயும் பாருங்கள், அவர் ஹவுஸ் அண்ட் தி ஏர்போர்ட் தான் சொல்லியிருக்கேன். பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் தி ஏர்போர்ட். பிட்வீன் அவர் ஹவுஸ் டு தி ஏர்போர்ட்னு சொல்லக்கூடாது. பிட்வீனை பயன்படுத்தக்குள்ள அண்டை தான் பயன்படுத்தணும். ஐ ஆம் இன் இந்தியா. நான் இந்தியாவில் இருக்கிறேன். நம்ம நாடு, நகரம் இதெல்லாம் பற்றி சொல்லக்குள்ள இன்னும் பயன்படுத்துவோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்தியாவில் வசிக்கிறோம். சென்னையில் இருக்கணும், ஐ மீன் சென்னை. ஸோ நாடு, சிட்டி, அதுமாரி டவுனு, இந்தமாரி இதுக்கெலாம் வந்து நம்ம இன்னும் பயன்படுத்துவோம். நம்ம இருக்கிறத சொல்கிறதுக்கு ஐ ஆம் இன் இந்தியா, எங்கே இருக்கிறோம்? இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வி ஆர் சிட்டிங் இன்சைட் தி ரெஸ்டாரண்ட். இன்சைட்னா உட்பகுதி. நாங்கள் உணவகத்திற்குள் அமைந்திருக்கோம். அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளார உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வி ஆர் சிட்டிங் இன்சைட் தி ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளார நம்ம உட்காந்துருக்கோம், இன்சைடு. ஆன். ஹிஸ் ஃப்ளாட் இஸ் ஆன் ஃபஸ்ட் ஃப்ளோர். அதாவது முதல் மாடிக்கு மேலே அவருடைய ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவருடைய ஃப்ளாட் 1வது மாடியில் அமைந்துள்ளது. டோன்ட் பார்க் வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேட். கேட்டுக்கு முன்னாடி வாகனங்கள் எதையும் நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறது. இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால் அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் பிளேஸை குறிப்பிட்டிருக்கோம். எந்த இடம்? கேட்டுக்கு முன்னாடி உள்ள இடத்துல. அவர் ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் நியர் டு த பீச். எங்கள் வீடு பீச்சுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. நியர் டு ஏன்னா பீச்சுக்கு கிட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நியர் டு த பீச்சுன்னு தான் சொல்லணும், பிசைடு த பீச்சுன்னு சொல்லக்கூடாது. நியர்னா கிட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி தூரம். அவர் ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் நியர் டு த பீச். A medical shop is located next to our school. எங்கள் பள்ளிக்கு அடுத்ததாக ஒரு மருத்துவ கடை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெடிக்கல் ஷாப்பு எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டு அதாவது ஸ்கூலுக்கு அடுத்ததாக அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி. A dog is sitting under the tree. ஒரு நாய் மரத்தின் அடியில் அமைந்திருக்கிறது. அது மரத்துக்கு கீழே, மரத்து அடியில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி. அண்டர், மரத்தடியில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அடுத்ததாக மூமெண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். அலாங், அக்ராஸ், அப், டவுன், டு, இன்டு, ஆன்டு, அவுட் ஆஃப், டுவோர்ட்ஸ், ஃப்ரம், அரவுண்ட், த்ரூ, ஓவர். இந்த ப்ரிப்போசிஷன்களை நாம் மூமெண்ட்டில் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, ஷீ வாக்ஸ் அலாங் தி ரோட். அவள் சாலையோரம் நடக்கிறாள். அலாங் தி ரோடுனா
ரோடை அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்கிறது. ரோடு எங்கெல்லாம் போதோ நம்மளும் அங்கெல்லாம் போகிறது. இந்த ரோடு போகிற போக்கில் போகிறது, அதுதான் அலாங் தி ரோடு. ஏ பேபி ரன்ஸ் அக்ராஸ் தி ரோடு. ஒரு குழந்தை சாலையின் குறுக்கே ஓடுகிறது. அக்ராஸ் தி ரோடுனா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறது, மொத்தத்தில் ரோட்டை கிராஸ் பண்ணுறது. ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில். ஜாக் மற்றும் ஜில் ஆகியோர் மலைக்கு மேலே சென்றனர். வெண்ட் அப் தி ஹில். தே ஆர் கமிங் டவுன் தி ஹில். அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்குகிறார்கள். டவுன் தி ஹில். வி கோ டு ஸ்கூல். நாங்கள் பள்ளி செல்கிறோம். ஐ எம் கோயிங் இன்டு எ ஹோட்டல். நான் ஒரு ஹோட்டலுக்குள் செல்கிறேன். நம்ம ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழையிறோம், அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. வெளியிலேருந்து உள்ளார போகிறோம், அப்படி நுழையிற நேரத்தில் சொல்கிறோம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இப்போ தான் ஹோட்டலில் நுழையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இது ஐ எம் கோயிங் இன்டு எ ஹோட்டல். இன்ட்டு வந்து மூமெண்ட்டில் தான் பயன்படுத்தணும். ஹீ ரேன் ஆன் டு த பிளாட்ஃபார்ம். அவர் நடைமேடையில் ஓடினார். நடைமேடை மேலே ஓடினார் அர்த்தம். ரேட் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். எலி பெட்டின் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது, உள்ளேருந்து வெளில ஓடுது. த கார் கோஸ் டுவர்ட்ஸ் ஏர்போர்ட். கார் விமான நிலையத்தை நோக்கி செல்கிறது. வி ஆர் கமிங் ஃப்ரம் சென்னை. நாங்கள் சென்னையிலேருந்து வருகிறோம். ஷீ ரேன் அரவுண்ட் தி பிளே கிரவுண்ட். அவள் பிளே கிரவுண்டை சுற்றி ஓடினாள். தி ட்ரெயின் இஸ் ரன்னிங் த்ரூ தி டன்னல். ரயில் சுரங்கப்பாதை வழியாக ஓடுகிறது. த பஸ் இஸ் ரன்னிங் ஓவர் தி பிரிட்ஜ். பஸ் பாலத்தின் மீது ஓடுகிறது. ஃப்ளைஓவர்னு தான் சொல்லுவோம், பாலத்துக்கு மேலே ஓடுது. ஸோ இந்த ப்ரிப்போசிஷனில் நம்ம மூமெண்ட்டில் பயன்படுத்துவோம்.